இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட் தாப்பா இந்த வீடியோவில் ஒரு லிஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாதி இருக்காருல்ல அவரோட பிடி சார் அப்படிங்கிற படம்ப்பா. இந்த படத்தோட ரிலீஸ் வந்து இந்த மாதமே மே மாதமே இருக்க போகுது அப்படிமா சொல்லியிருந்தாங்க. எப்பப்பா அப்படின்னு பார்த்தோம்னா May 23 அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க. படம் வந்து சென்சார் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க. இந்த வாரமே வந்து படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்க. நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இருக்க. எப்படி இருக்க போகுது அந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறதையும், இந்த படம் May 23 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச தகவல்படி 23 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரியோராஜ் இருக்காருல்ல, அவர் வந்து இப்போ புதிய படம் ஒன்று கமிட் பண்ணியிருக்கிறாரு. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது யுவன் சங்கர் ராஜா. எஸ், ரியோராஜோட இதுக்கு முன்னாடி ஜோ படத்தில் யுவன் சங்கர் ராஜா ஒரு சாங் பண்ணியிருப்பாரு. இதுக்கு அடுத்ததான் வந்து அவரே வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. ரியோராஜ் நடிக்கிற இந்த புதிய படத்தை அப்படிமா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா, சிவ்னித் அப்படிங்கிற டெபியூட்டட் டைரக்டர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறதான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, லிரிக் ரைட்டர்ப்பா விஷ்ணு இடவன் அப்படிங்கிற லிரிக் ரைட்டர் இருக்காருல்ல, அவர் வந்து லோகேஷோட ஏடி அப்படிங்கிறது தெரியும். பழக்கட்டும் பரப்பர அந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்லாம் இருக்கு. அவர் வந்து படத்தை டைரக்ட் பண்ண போறாருப்பா. ஃபர்ஸ்ட் படம் அவரோட டைரக்ஷன் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும், அந்த படத்துல வந்து கவின் நடிக்க போறாரு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. கவின் வந்து ஸ்டார் படத்துக்கு அப்புறமா இன்னும் நல்லா ஃபேம் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவரோட லைனப் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. 7 ஸ்கிரீன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து லலித்குமார் இருக்காருல்ல, அவரு தான் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியும், நயன்தாரா ஃபீமேல் தான் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. நயன்தாரா வந்து கவினுக்கு பேரா இல்லை வேற ஏதாவது அக்கா அந்த மாதிரி ரோல் பண்றாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் 2லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. படத்தோட ரிலீஸ் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்கேன். எப்போ இந்த படத்தோட ரிலீஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூனில் இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டேட் தள்ளி போயிருக்குது. இப்போ ஜூலைக்கு தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஆனால் எந்த டேட் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்ததில்ல. ஜூலை 12 அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ படத்தோட ரிலீஸ் வந்து ஜூலை 12 அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு சில நாட்களில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது, ஜூலை 12 வந்து கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய தமிழ் சினிமாவோட கலெக்டிவ் அப்டேட்ஸ்வா. இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.